நீங்க ஒரு டாக்ஸிக் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா நான் சொல்றத கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் தான் ஐடியலைசேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐடியலைசேஷன் ஃபேஸ்ல அவங்க உங்களுக்கு பயங்கரமா மரியாதை கொடுப்பாங்க, ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க, உங்களுக்கு பயங்கர லாயலா இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உங்களை அட்மையர் பண்றதை நிறுத்திடுவாங்க, மரியாதை கொடுக்கறத நிறுத்திடுவாங்க, உங்களுக்கு லாயலா இருக்கிறத நிறுத்திடுவாங்க. ஆனா நீங்க இது மூணுத்தையும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எப்பயுமே பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. ரூல்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், அவங்களுக்கு கிடையாது. சப்போஸ் ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு நீங்க அவங்கள கொஸ்டின் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ரொம்ப டிராமா பண்ற, ரொம்ப பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் சொன்ன அந்த 3 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டாக்ஸிக் பர்சன் உங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீங்க மாறிட்டீங்க, நீங்க முன்ன மாதிரி இல்ல, நீங்க என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஐடியலைசேஷன் ஃபேஸ்க்கு உங்களை மறுபடியும் அன்பா பேசுறது, உங்களை மரியாதையா பேசுறது, அட்மையர் பண்றது, உங்களுக்கு லாயலா இருக்கிற மாதிரி மறுபடியும் அந்த சைக்கிள் ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் நீங்க அவங்க கண்ட்ரோலுக்கு வந்தவொடனே அவங்க மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடும். இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் third red flag of a toxic person.